Thank you.
எங்க அக்கா என்ன வேணும் உனக்கு அக்கா வேணும் அவளுக்கு பாப்பா வேணும் நான் உன் அண்ணனா வேணும் அல்ல ஒரே பொருத்தம் இன்னொருத்தன் பாரு அவன் உங்க அப்பனு எல்லாரும் நான் அம்மா செப்பிடிக்க போறேன் அம்மா செப்பிடிக்க போறேன் சகலா நீ என்னடா அமாசை பிடிக்க போற என்ன அமாசை பிடிக்க போற எனக்கு ஒண்ணும் புரியல இவனா அம்மாச்சி பிடிக்கல நம்மள பிடிக்கலையா தெரியல ஒண்ணும் தெரியல சகலா சகல்னா காலையில பேசி சொந்த சித்தப்ப போய் சகலன்றான் பாராயா சரி சரி மாவன உன் கூட சேர்த்துக்கு போலதுமா திமுரு ரயில் வந்து எடுத்துட்டு போகணும் கோழிப்பூர் ரயில் ஏதாவது சொல்லு மச்சான் ஏன்னா அம்மா எப்படி பிடிக்க போறேன்னு கேக்குறேன் ஆமா எப்படி உங்க அப்பா உங்க வீட்டுல செத்துட்டாரு உங்க அப்பாவும் வீட்டுல செத்துட்டாங்கன்னு வச்சுக்க உங்க அப்பா இல்ல உங்க அப்பா நான் அமாசை கும்பிடுறது கிடையாது சரி நீ தான் அமாசை பிடிக்க போறியா சரி உங்க வீட்டுல அமாவாசை விரதம் எப்படி பண்ணுவாங்க சொல்லு அமாசை இருந்தா தான் நான் கும்பிடுவேன்னு சொல்லுவேன் ஊர்ல எப்படி பண்ணுவாங்க நான் பாத்து ஊர்லயே நான் கிடையாது நான் கொல்லிமோட்டல அம்மாசை வந்து விட்டால் இறந்தவங்களுக்கு சமைத்து சாம்பார் வச்சு தலைவாழை பரப்பி அதுல சாதத்தை வச்சு சாதத்தை ஊற்றி பொயில வச்சு கல்பரை ஏற்றி கும்பிட்டுட்டு காக்காக்கு சோறு வச்சுட்டு அப்புறம் உன் குடல கொட்டிக்கணும் காய்கறி பதார்த்தம் 32 காய்கறி பதார்த்தம் காய் வெண்டைக்காய் அம்மா சமைச்சு போடுவாங்க சொந்த ஊர் நெடுமுடியா சொந்த ஊர் நெடுமுடியா நெடுமுடியா எங்க அப்பா செத்துட்டாரு உங்க அப்பா செத்துட்டாங்க ஊர்ல எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க தம்பி தம்பி உங்க அப்பா பேர் போனவர் அப்பா பேர் போனவர் அம்மாவாசை விரதம் பண்ணணும் அம்மாவாசை விரதம் இருக்கணும் சாதாரணமா விரதம் பண்ண முடியாது விரதம் பண்ண முடியாது அம்மாசை புடிச்சிட்டு வந்து அம்மாசை புடிச்சிட்டு வந்தா வீட்டுல வச்சுக்கிட்டு அம்மாசை புடிச்சிட்டு வா கையாலே புடிச்சாரா வீட்டுல வை நடு வீட்டுல வை அப்புறம் வச்சு விரதம் பண்ணாங்க அவன் சொன்ன உடனே எப்படி ஊர் ஊரா கிளம்புறேன் ஊர் ஊரா போறா எப்படி போறா நடந்து போறியா நடந்து போறியா இல்ல என்ன பால் கட்டி தூக்கிட்டு போறாங்க எப்படி போறேன் நான் அம்மாசை பிடிக்க போறேன் அம்மாசை பிடிக்க போறேன் நான் அம்மாசை பிடிக்க போறேன் அம்மாசை பிடிக்க போறேன் நான் அம்மாசை பிடிக்க போறேன் அம்மாசை பிடிக்க போறேன் சொல்லிட்டே போனேன் சொல்லிட்டே போறீங்க அங்க ஒருத்தன் பேர் சரியான அம்மாவாசை சரியான அம்மாவாசை சரியான திருட்டு பையன் ஊர்ல பூரா திருடிட்டு போலீஸ் பூரா உள்ள பதுங்கி கரும்பு தோட்டத்துல இருக்கிறான் நான் கம்னு போக கூடாதா அம்மாசை பிடிக்க போறேன் 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 கரும்பு உள்ள இருந்து வெளிய வந்தா வந்து சட்டை பிடிச்சிட்டான் ஏ கம்லாட்டி தேவடால பிறந்த பையன் தட்டாணி பிறந்த பையன் தாசிக்கு பிறந்த பையன் நானே அம்மாசை திருடனு பயந்துன்னு உள்ள பதினுக்கிறேன் அம்மாசை பயந்துன்னு போலீஸ் புடிச்சு கண்டனு பிறந்த பையன் அவன் கேட்டுருப்பான் உடனே அவன் கூட கேட்கல நீ அம்மாருமே இப்ப கேக்குற அவன் 4 அடிதான் அடிச்சான் என்ன அவனை கேட்டா புட்டா இன்னும் தாசிக்கு போனதோனா கண்டனுக்கு போனதோனா தேவடியாரு காசி தேவடியா எல்லாம் ஒண்ணுதான் ரெண்டு ஒண்ணுதான் ஓ மை காட் அடிச்சுட்டு பதுங்கிட்டு புடிச்சுட்டாரு போன்றியா விட்டானாலு விட்டுலான்றான் விட்டா அவர் அரசல் விட்டானா அரசல் இல்ல அந்த மணப்பட்டுல விட்டான்டா அடிச்சுட்டு அவனான்றான் தம்பி அப்படி சொல்லக்கூடாது பிடிக்க கூடாது இது பிடிக்க கூடாது இது பிடிக்க கூடாது இனிமே பிடிக்க கூடாது சொல்லிட்டு போறான்றான் எங்க போறீங்க அப்படியே எப்படி போறீங்க பிடிக்க கூடாது பிடிக்க கூடாது பிடிக்க கூடாது பிடிக்க கூடாது இனிமேல் பிடிக்க கூடாது சொல்லி போறியா இல்ல என் சூத்தால சொல்லிட்டு போறேன் சொல்லிட்டு போனோடனே அந்த ஊர்ல கூட கடவுட வாங்கி ஒரு செங்கல் அறுத்து செங்கல்லாம் அறுத்துட்டான் எல்லாம் கூட்டிட்டான் செங்கல் ரெடி பண்ணி மரத்தை வேற புறம் உள்ள துருத்துட்டான் வச்சுட்டான் 10 வைக்க போறான் 10 வைக்கிற நேரம் போய் எனக்கு அந்த ஞாபகம் வந்து போச்சு வந்துருச்சு எது இனிமே பிடிக்க கூடாது அது வந்து போச்சு அவங்க போய் நின்னுட்டு இது பிடிக்க கூடாது இனிமே பிடிக்க கூடாது இது பிடிக்க கூடாது இனிமே பிடிக்க கூடாது இது சுத்தமா பிடிக்க கூடாது சொன்ன போது சொன்னீங்க செங்கல் அர்த்தம் வந்தான் ஏடா கம்ப்ளீட் ஏடா என் நாட்மாரி பையா நான் 1 லட்சம் கடை வாங்கி 2 லட்சம் கடை வாங்கி செங்கல் அறுத்து 50 கல்லு சுட போறேன் இங்க வந்து புடி கொடுத்த உடனே நீ ஒருத்தனு பிறந்து இருப்ப அப்படின்னு கேட்டிருப்பான் இல்ல கண்ணுக்கு பிறந்த எங்க ஊர்ல அவன் கேட்கல நீ கேட்கல என் பள்ளி போட்டுருவேன் அடிச்சு இப்பதான் 10 வச்சு போறேன் புடி கூட விட்டான் அவனான்றான் இது நல்லா எரியணும் இது நல்லா எரியணும் நல்லா எரியணும் இது நல்லா எரியணும் நல்லா எரியணும் சொல்லிட்டு போறேன் எப்படி போறேன்
ஒரு ஊருக்குள்ள போறேன். ஊருக்குள்ள போறீங்க. இது நல்லா எரியணும். நல்லா எரியணும். இது நல்லா எரியணும். நல்லா இது எரியணும். நல்லாவே எரியணும். சொல்லிட்டு போகும்போது சொல்லிட்டு போறீங்க. அந்த ஊர்ல ஒரு கூரை வீடு. கூரை வீடு. திக்கு திக்குன்னு புடிச்சு எரியுது. திக்கு திக்கு எரியுது. எரிஞ்சு போற கம்மு நின்னுங்க. ஆஹா. அந்த நேரம் அது ஞாபகம் வந்து போச்சு. வந்துருச்சு. அவன் சொல்றது நல்லா எரியணும். நல்லா எரியணும். இவங்க எல்லாம் அமைக்கிறாங்க. அமைய மாட்டேங்குது. அமைய மாட்டேங்குது. நான் கம்மு கூடாது. இது நல்லா எரியணும். நல்லா எரியணும். இது நல்லா எரியணும். நல்லா எரியணும். நல்லா எரிஞ்சு நம்பர். சொன்னதா. ஊர்கார பூரா ஒண்ணா சேர்ந்து பண்ணி கட்டறது தான் உதவாயினு வருமே. ஆமா. ஊருக்குள்ள பூந்துனா போவோம். வந்த பாரு. ஊர்கார பூரா ஒண்ணா சேர்ந்தாங்க. ஏடா கம்னாட்டி. ஏண்டா கம்னாட்டி. ஊடு பத்தி எரிது நாங்களா தனி மூணு தைக்கிறோம் இங்க வந்து எரிதுன்னு சொல்றியா நீங்க ஒப்பனுங்க பிறந்திருப்ப அப்படின்னு அவன் கேட்டிருப்பான். அப்படி பரப்பல எங்க செத்துப்பனுக்கு போறேன். இதான் உண்மை. கம்னாட்டி பையா கம்னாட்டி பையா. தங்கச்சி தான் சொன்னா. செத்தவனுக்கு தான் போறானே. தேவடியா தேவடியோ தேவடியோ. அவன அண்ணியா. ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்தாங்க. செத்தவங்க வசதி சொல்லி கண்ணு போச்சு. ஆமா. நாங்க தண்ணி தைக்கிறோம். இங்க வந்து எல்லாம் எரின்னு சொல்லிட்ட கம்னாட்டி. அவங்க சொட்டு. உன்னை தூக்கி மேல போட போறாங்க. ஊர்கார பூரா செக்கி அடிச்சாங்க. போயிட்டாங்க. அவங்க சொல்றாங்க. இது அழிஞ்சு போடும். இது சுத்தமா அழிஞ்சு போடும். சுத்தமா அழிஞ்சு போடும். அழிஞ்சு போடும். சொல்லிட்டு போறாங்க. சொல்லிட்டு போறாங்க. ஊர்ல வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன். ஆமா. இது அழிஞ்சு போடும். அழிஞ்சு போடும். இது அழிஞ்சு போடும். அழிஞ்சு போடும். இது சுத்தமா அழிஞ்சு போடும். சுத்தமா அழிஞ்சு போடும் சொல்லிட்டு போன பாரு. அந்த ஊர் தலைவருக்கு ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணு. கண்ணு ஆபரேஷன் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வராங்க. கூட்டு வராங்க. பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து. ஆமா. நாங்க போய் நின்னு கம்மு நிக்க கூடாது. அந்த பொண்ணுகிட்ட பண்ணிட்டு இது அழிஞ்சு போயிடணும். சுத்தமா அழிஞ்சு போடும். இது அழிஞ்சு போயிடணும். அழிஞ்சு போடும். இது சுத்தமா அழிஞ்சு போயிடணும். அந்த தலைவர் வந்தாரு. கம்னாடி பையா. அந்த பொறமாக்கு பையா நான் போய் இப்பதான் தவளபுரத்துல 50,000 செலவு பண்ணி கண்ணூர் சீட்டுன்னு வந்தேன். இவன் வந்து அழிஞ்சு போன்னு சொல்றிய அப்படின்னு சொல்லி அம்மா வார்த்தை கதைக்கு வேற கதை சொல்லிடலாம் பழகு நானு. சொல்லுமாமா நீ அவிஞ்சு போனது சொன்னீங்க அப்படி சொன்னமே அடிச்சாரு. ஆமா தம்பி எனக்கு ஒரு பொண்ணு அண்ணா பிரஸ் பண்ணி விட்டு கூட்டு அவிஞ்சு போன சொல்றியா என்ன ஒரு திமிரு இருக்கு. அவர் செக்க பூஞ்சி பூஞ்சாங்க. அவரு என்ன சொல்லி கையிலே பூஞ்சாங்க. ஓ கையிலே பூஞ்சாங்க. மூஞ்சி போட்டு தீர்த்துறாரு போட்டுக்கிட்டு. சரியாத்தான் மாமா கேட்டா அவரு என்னன்றாரு நல்லா தெரியணும். நல்லா தெரியணும். நல்லா தெரியணும். நல்லா தெரியணும். நல்லா தெரியணும் சொல்லிட்டு போனாங்க. சொல்லிட்டு போனாங்க. பஸ் ஸ்டாண்ட் போன ஒரு ஆறு பள்ளமா இருக்குமா? ஓ பள்ளமா இருக்குமா? பள்ளமா இருக்காது மோடா இருக்கு. கம்னாடி பையா கம்னாடி போத கம்னாட்டியா அப்படியே கம்னாட்டியா பூம்படி கேட்ற பையா. வரல கொத்து ஓடி போயிடுச்சு. இந்த தண்ணி ஆத்துல சரியான தண்ணி போகுது. ஆத்தால போல சூத்தால போற மொத்தா ஒரே ஊடிக்கா இப்படி தண்ணி போகுது. உன் காலில் கூட ஒழுங்கே சொல்ற பையா பையாவா சிவாச்சார தண்ணி நல்லா நிறைய போகுது. தண்ணி ஆத்துல போகுது. அந்த கரையில இருந்து 5 பொண்ணுங்க கரைக்கு போகுது. ஆமா அந்த கரையில 5 பொண்ணுங்க வெறும் தலைமையில வச்சுங்க துணி நினைச்சு சொல்லிட்டு ஒரு கையில துணி தூக்கி பிடிச்சிச்சு. ஒரு கையில வெறும் பிடிச்சிச்சு. இது 5 அங்கிருந்து வருது. நான் ஒரு ஆள் இங்க இருந்து போனேன். அந்த பொண்ணுக்கு நேரா அவன் சொன்னான் பாரு நல்லா தெரியணும். ஞாபகம் வந்து போச்சு. அந்த பொண்ணுகிட்டு போறிட்டு இது நல்லா தெரியணும். நல்லா தெரியணும் பாரு. இந்த 5 பொண்ணுங்க வேற டப்பிடிக்க போட்டாங்க. கம்யூனிட்டி திருடனுக்கு வந்த பையா கம்யூனிட்டி வந்த பையா நாங்க தண்ணி வர தண்ணி தூக்கிட்டு வந்தா நீ சுத்தமா தெரியும் சொல்றியா? என்ன நாதாருக்கு பிறந்த நாதாரு கதையே நீவோட கம்பெனி கதை சொல்றது இல்ல. தொடப்பத்தை எடுத்தாலும் பூரா எடுத்தாங்க. 5 பேர் போட்ட தொடப்பம் எடுத்து மூஞ்சி ஈஞ்சி அப்படியே அது உதற மாதிரி ஒண்ணு உதறாங்க. அம்மா ஆமா நாயிடா உதறதுக்கு நம்ம அம்மாசி புடிச்சதும் போதும். நம்ம வந்ததும் போதும். கதை அப்படி இருக்க உங்க திட்டு வாங்குறதும் போதும். வந்தாமா மாமா போச்சுக்கிறேன் போச்சுமா போ.
அறுவடை வீடு கொண்டாய் ஆறுமுகமாக நின்றாய் அறுவடை வீடு கொண்டாய் ஆறுமுகமாக நின்றாய் பாரில் உள்ள சூழல்களை வெறுட கருவறுத்தாய் பாரில் உள்ள சூழல்களை வெறுட கருவறுத்தாய் சட்டி வெடி வேலா உந்த சித்த இறங்காதா சட்டி வெடி வேலா உந்த சித்த இறங்காதா தந்தை தாய் தனி விருந்து தனி மரமாக நின்றாய் தந்தை தாய் தனி விருந்து தனி மரமாக நின்றாய் கனப்புற வள்ளிக்காக காட்டில் வெங்க மரமா நின்றாய் தும்பிக்கையின் தம்பி உன துணையை என்றோ நம்பி தும்பிக்கையின் தம்பி உன துணையை என்றோ நம்பி காட்டு வழி போற உன கவலைப்படாதே காட்டு வழி புலி மறிக்கும் கலங்கி நிற்காதே ஐயப்பனின் பேரு சொல புலி ஒதுங்கும் பாரு மணிகண்டன் பேரு சொல புலி ஒதுங்கும் பாரு காட்டு வழி போற உன கவலைப்படாதே காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காதே அடி ஏலேலங்கிலியே நாத்துல துணியா துவங்குறீங்க என்ன பண்ண ஆஹா ஆஹா டேய் ஹோலா சொம்பு அடி ஏல் புது ஐநூறு போடு அடி ஏலேலங்கிலியே எங்க தாராட்ட வரையா நீ தாராட்ட வரையா இல்லையா போடு போராட்ட வாங்கய்யா வணக்கம் வாங்கய்யா வணக்கம் வாங்குவாங்கதான் அங்க முத்திரம் கடனாயிட்டு வருது நீ 10 பைசா வட்டி கொடுறாய் இருக்கட்டும் போ வாங்கய்யா சொல்லிட்டுதான் ஒரு பேர் தர மாட்டேங்கிறான் ஜான் பிள்ளையா ஆண் பிள்ளை அல்லவா வாங்கிட்டு போட பெங்களூர் ஓட்டாங்க இன்னைக்கு அவகிட்ட ஒருத்தர் ஒரு மணி பேச நிறைய பாண்டி எடுத்து வந்து கொடுக்குறா ஒரு பைசா தர மாட்டான்றான் நம்மளுக்கும் ஒரு பையன் தர மாட்டான் கிளம்பிட்டான் பெங்களூர் கிளம்பிட்டான் பாதி பேர் பம்பாய் ஆகிறான் வாங்க ஐயா வணக்கம் வணக்கம் ஜான் பிள்ளை அந்த ஒரு ஆண் பிள்ளை அல்லவா எங்க இருக்குது மீச இருந்துதான் ஷேவிங் கோளாறு தை மாசம் வரனா புரட்டாசி மாசம் தான் வரும் எப்ப வரும் புரட்டாசி 3ஆம் புரட்டாசி வராது ஐபிசில் வராது காத்தில் வராது தையில் வராது ஏன் வராதுன்னு கேளு வீட்டு போனா மஞ்சள் போட்டு குளிக்கிறான் அப்ப நான் போட்ட ஒரு பிள்ளையோடு 14 ரூபாய் எடுத்தான் ஷேவிங் பண்ண மஞ்சள் போட்டு குளிக்கிறான் ஏன் அதை பத்தி நான் கவலைப்படல என் தங்கச்சி யாரு கொடுத்துக்கிறான்
எனக்குதான் உனக்கா பரிகாரிக்கு ஆ பரிகாரிக்கு பரிகாரிக்கு ஒண்ணு கொடுக்கல அமுட்டு கொடுத்துக்கிறேன் அது ரெண்டு ஒண்ணுதான் ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னா போ வாங்க ஐயா வணக்கம் டேய் என் மேல இடிக்க கூட டெஸ்ட் பண்ண கூடாது ஏன் நீ நினைக்கிற மேல் பெண்ணு நாள்ல தம்பி ஆடு மலை கண்ணும் தோல் மலை துணி போட்டு மின்னாத்த வந்துருப்பா பாரு அவகிட்ட வச்சு வந்தா ஆமா என்ன பாருலாட்டும் அவ எங்க பார்த்தாலும் அழிஞ்சு கிடப்பா அதே மாதிரி பெண்ணு நான் இல்ல கை போய் வச்சுக்கிற அப்புறம் காட்சி வாங்கிறதுக்கு தெரு மேலத்த எவ நடக்கிறாளோ அவளை பார்த்து பேசலாம். நாங்க அந்த மாதிரி பொண்ணு இல்ல, குடும்பத்தை பொண்ணு, கற்புள்ள தம்பி. அம்மா பத்திலே பத்திரி பியூர் பத்திரி பியூர் பத்திரி. ஆமா பத்தினி பத்தினி சொல்றா பஞ்சாங்கத்துல நீ பியூர் பத்திரியா அவன் குவார்டர் பத்திரி கட்டையில போறதுக்கு கட்டணம் தான் தேவி நினைக்கிற பெண்ணு. நான் சந்தேகத்து காலையில கேக்குறேன் போய் சந்தேகம் தான். வாங்க ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. உனக்கு இந்த என்பதை வேண்டாம். காலமோ பொன் போன்றது, கடமையோ கண் போன்றது. எதா இருந்தாலும் நாளை இரவு வச்சுக்கலாம். சபை நோக்கம் வந்தனே. அம்மா யார், யாருக்கு மனைவி, எந்த நாட்டை சேர்ந்தவள் என விளக்கம் தெரியுமா? அழகான மேகலாவதி ஏண்டி புதுடா ஆளுதான் பெருசா இருக்குது. ஆராய்த்து கொண்டீங்கன்னா எங்க அண்ணன் போய் கேட்டு கிடப்போம். நம்பர் அவங்க அண்ணன் யாரு செந்தில சொல்றான். என்ன எங்க அண்ணன் சொல்றேன். அவனுக்கு இருக்குது ஒரு அண்ணன், ரெண்டு அண்ணன். செந்தில கவுண்ட் பண்ணிதான் எங்க அண்ணன். மேகலாவதி 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 தள்ளி விடுங்க. மேகலாவதி மேகலாவதி மட்டும் நான் தெரியும். எங்க நாடு எவ்வளவு நாடு? நாடு சேர்ந்த நாடா? ஜோதி நாடு. எனக்கு சாரிமா சாரி வா தலைவர என்ன பண்ணலாம்? என்ன ஒண்ணு பண்ண தலைவர் போய் பண்ணு. என்ன பண்ணி நான் வரப்போகுது. எங்க நாடு எவ்வளவு நாடு? ஜோதிமாபுரி பட்டணம். ஜோதிமாபுரி பட்டணம் தாண்டி வரக்கூடிய என்னை மாநில மன்னவர் என் பதியான சாமி. அவர்தான் வீட்டுக்காரர் பேரை சொல்லக்கூடாதுன்னு
அவரு தாண்டா நம்ம துணி அவங்க சொன்னாங்க. அப்படியா சொல்லுச்சு? பின்ன சூசி என்ன சொல்றாங்க? ஓ நீ பொட்ட பையன் ஆவுட்டுக்காரன் கேக்குறான். ஏம்மா, உன் கூட்டு சொல்ல மாட்டா? கொண்ட பேர் சொல்லுதே பழக்கம் இல்லை. நான் ஆம்பளை பேர் சொல்லாத பத்தினி. என் பொண்டாட்டி கூட ஏம்மா. வாப்பாடியா? ஆமா ஏம்மா. எனக்கு கல்யாணம் 8 வருஷம் ஆகுது. எங்க ஆச்சு உங்க கல்யாணம்? போலீஸ் ஸ்டேஷன்ல பண்ணேன். 8 வருஷம் போயிட்டு வரேன். 8 வருஷம் கல்யாணம் பண்ணேன். இன்ன வரைக்கும் என் சாமி இருக்குது பாரு. என் மனைவி. உனக்கு சாமியாவா? கல்யாணம் பண்ணி ராகு காலத்துல கல்யாணம் பண்ண பித்தளை தாலி எடுத்து காட்டின கம்மியா இருக்குது. கம்மியாடி தாடி வெக்கத்த நாயெல்லாம் நீங்க வந்து திக்கில்லாத அவர் இருக்க என் பொண்டாட்டி இருக்கிறா பாரு. என் நடுவுட்டு விளக்கு என் குத்து விளக்கு இது வரைக்கும் நீ வாடா போட கூட்டவிலே கிடையாது. வாங்க நான் ஆட்டாட்டு போயிட்டுனா அவன் மரியாதை இருக்குது பாரு. மாமா வாங்க வாங்க சாப்பிடுங்க. மாமா மாமா தெரியுமா? சாப்பிடுங்க. மாமா படுங்க. மாமா ட்ரெஸ் போடுங்க. மாமா ஓட்டத்துக்கு கிளம்புங்க. போட்டு விடுமா பாப்பா? முதுல போட்டு மாமா வண்டி எடுங்க. மாமா பொறுமையா போங்க. என் சாமி ரதி இருக்குது பாரு. இது வாடா போட கூட்டம். இது வரைக்கும் வாடா போட கூட்டம் கிடையாது. ஆனா இங்க இருந்து ரேஷன் கடை பருப்பு அங்க போவா. என்ன பருப்பு? தோரம் பருப்புடி. கூட்டம் கனமா இருக்குண்டி. அங்க என் மாமியா இருப்பாங்க. அந்த அம்மா கேட்பாங்க, அம்மா உங்க வீட்டுக்காரர் பேர் என்ன? அந்த கூட்டத்துல மட்டும்தான் அவன் பேரு பசுபதி. அங்க மட்டும் தான் வாடா. அப்படி சொல்ல மாட்டான் முன்னாடி. பொட்ட பையன் பசுபதி. அதான் கூட்டத்துல தான் சொல்லுவா. அப்படி இருந்தாலும் தம்பி எங்க வீட்டுக்கார பேர் என்ன தெரியுமா? திருக்காட்டு, தலைக்காட்டு, சமைக்காட்டு, திருக்காட்டு, தலைக்காட்டு, சமைக்காட்டு, திருக்காட்டு, தலைக்காட்டு, சமைக்காட்டு, திருக்காட்டு. ஐயோ எங்க வீட்டுக்கார பேர் சொல்லிட்டு சூசி. ஐயோ நான் சொல்லிட்டேனா? சொல்லாத இருந்தா. ஐயா உங்க வீட்டுக்கார பேர் என்ன? அது சொல்லாது. சொல்லுவாள் இப்ப இருக்கலாம். அப்ப அது அந்த காலத்து கேஸ். உங்க வீட்டுக்கார பேர் என்ன? அது சொல்லாது. சரியா தப்புல பத்த அது சொல்லாது. அது அந்த காலத்து. இந்த காலத்துல திருக்கர்த்தன், தலைக்கர்த்தன், சபைக்கர்த்தன், நாடோ ஜோதிமாபுரி பட்டணம். என் பதியாக ஆண்டவர் பேர திருக்கர்த்தன். என் பேர மேகலாவதி. அவரை திருமணம் செய்து எனக்கு ஒன்னு எனக்கு 3 கை எங்க போய் பத்தியா? என்ன 3? என்னடா உனக்கு 3? அச்சம், ஞானம், பருப்பு, பயற்புடா, கண்ணியம், கடமை, காட்பாடி. இல்ல பக்கத்துல மும்பை. நான் ஒன்னே ஒண்ணு சொன்னேன், ஆணுக்கானாகும் பெண்ணுக்கு பெண்ணாகும் ஒரே ஒரு பொம்பளை புள்ள பேச தம்பி. இந்த ஒரு விடு. அப்படி இருந்தாலும் தம்பி இன்னொரு சமாசம் தம்பி. பாவட அவுத்து போட்டுறாதே கிளம்பிங்களா? போய் ஓடுங்க. தேவடியா அஞ்சு பத்தனா தேவடியார போய் தேவடியான கேட்டா எங்க போட்டா தேவடியா அகலமா ஆகி வச்சுக்கலாம். ஒண்ணு 3 நாளி வாய் மட்டும் ஒரே ஒரு மருமக. அவர் யார் தெரியுமா? இல்லையாக அத்தாவிட்டாண்டு வரக்கூடிய திருவாருக்கு நேரிலையோ துச்சாதன குடி குடியில இத்தனை வருஷம் கூட ஆட்டாடுறேன். எனக்கு திறமை எப்படி போட்டு குப்பையை எப்பதான் அப்பயே போட்டா போட்டதா நல்லாங்க. நேற்றே பார்த்து துச்சாதன புலிக்கு ஏன் போட்டு கொடுத்தோம்? நடுரோட போய் பத்துக்கிறது போய் வீட்டுல பேர் ஓடங்க நம்மளுக்கு. இது வந்து காசுரூபா பத்துட்டு போ. அது போய் ஏமா ஏன் சொல்றேன் தெரியுமா? ஏற்கனவே நாட்டாண்டு வரக்கூடிய கீர்த்தகன் ஓடி வந்து என் பதியாக ஆண்டவரை அரியோதனமாக அடித்து விட்டான். அடித்து எங்க பசு மந்தையெல்லாம் எங்க நாட்டை பெருத்து கொண்டு இருக்கும் தருவாயிலே பசு
பசுமண்டியில ஓட்டி விட்டான். வாயில விட்டா ஏய், அப்படி இருக்கும்போது நாங்க எங்க போனோம்? நானும் என் வீட்டுக்காரும் எங்க மகளும் தில்லியா அஸ்தாபத்தை அடக்கணும் இருக்கும்போது அப்போது நாட்டை லாபத்து கொண்டு விட்டான். அப்போது எங்க வீட்டுக்காருக்கு மேலாம் காயம். அப்ப ஆமா, நான் மஞ்சள் அரைத்து எங்க வீட்டுக்காருக்கு காயத்தை பத்து போட்டபடியா எங்க வீட்டுக்காரி எனக்கு வச்ச பேரு ஆசையா மஞ்சளாவதி. ரெண்டு பேர் எனக்கு கடியோ பச்சை கடிய மஞ்சளாவதி ஐதம்மா கூட ஐயம்மா கூப்பிடுறாங்க. மஞ்சளாவதி யாருன்னா பேசு. நமஸ்காரம். ஓகே மாடி மஞ்சளாவதி மஞ்சுளாவதி, நகலாவதி மேகலாவதி, மஞ்சு ஓடுடி ரெண்டு பேரு கூட சேர்ந்து நானும் போட்டேன். மேகலாவதி மஞ்சளாவதி தற்சமயம் தில்லியாக அஸ்தாபத்தாண்டு வரக்கூடிய அஸ்தாபத்தை அடக்கணும் இருக்கணும். ஆமா என்னன்னு தெரியல தெரியல. என் உடம்பெல்லாம் படபடன்னு ஆடுது. ஐயோ என் திரேகமெல்லாம் ஆடுது. என்ன நடக்க போல என் குடும்பத்துல ஏது நடக்க போல தெரியல தம்பி. ரைட்டா நாயினோட கட்டை சாப்பிடணும் நான் சாப்பிட்டு போனேன். முகாரி ஆட்டா நம்ம பட்னியா வந்தாங்க. எனக்கு போன் சரி பண்ணு சரி பண்ணு. எனக்கு போன் வச்ச அதனால இருக்குது யார் வராங்க வாயிர புள்ளை தாய் கிட்ட தடறாங்க தடா எல்லாம் கூட்டி நல்ல வயல சாதிறாங்க. ஐயா ஓடிடா மேல பாறா மேல பாறா மேல பாறா மேல பாறா எங்கடா பாக்குற? தேவடா காசு மொத்த பையா எங்க பாக்குறான் பாரு தங்கராசு எவ்வளவு பாக்குறான்னா இங்க பாக்குறான். ஐயோ சாமி இதனால் இல்லாதால் என் பதியாக ஆண்டவர் ரத்தாளர்கள் செய்து கொண்டு களத்திலே வில்வாளாக செய்து கொண்டு எங்க போறாரா? அதனால தான் என் உடம்பு பட வராது சாமி. ஐயா கண்டமால உங்க விண்ண மலர் அடிக்க அடியால் வந்தன இது வரைக்கும் ஆம்பளை கை திண்டு அடிக்கல. வீட்டுக்காரர் எங்க போறாரு? எங்க போறாரு? பாருக்கு. எந்த பாருக்கு போறாரு? கோட்டை கோட்டை நம்ம ஊர்ல இருக்குதா? இங்க இருக்குதா? நாளைக்கு தான் புடிக்க முடியாது. அடிமலை தடைகளை கூட்டி ஐயோ போறாங்களா? அது எப்படி போறாரு? இந்த எல்லை கதிர் வடிவே நல்ல மலர் அடித்து அடியால்
தலகால செய்து கொண்டு கத்திர விவாதம் செய்து கொண்டு ஜானத்தோடு அவங்க மேல பாடுறா சாமி மகாட்டத்தை பாடுறா என்ன பண்ணுவேன் சாமி இந்த படுகளை தலைகளை கூட்டி எப்படி தங்கராஜு ஏன பாரு சேனையுடன் போகும் அந்த செடிய நகரியே சேனையுடன் போகும் அந்த செடிய நகரியே இதனால சேனாஜனை கூட்டிக் கொண்டு எங்க போறீங்க பெண்ணே மஞ்சளாவதி அது அஞ்சானே அஞ்சான விடிய நாளே அது அண்ணாமே மானே தேனே ஆடிக்கிற அண்ணா போய் கேக்குற மாதிரியாக்கா அஞ்சான விடிய நாளே அண்ணாமே மானே தேனே அது மஞ்சளா வாடி வகையறிந்து நாட்டை மெச்சு ஜெயிச்சு வரப்பில்லை அடி மனமகிழ்ந்த வகையறிக்கும் போது அடி மனமகிழ்ந்த சாமி சொல்லும் துறை மக்கள் சாமி மயில் சாமி
எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆம்படியா, யாரு அஞ்சு ஆம்பளை ஆக்குறான்? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆம்படியா. கெட்டிக்கார அம்மா நாட்டம் அஞ்சு ஆம்படியா வச்சில்ல. அது உனக்கு ஊர்ல போய் கேட்டாங்க. வேணாம் சாமி. அடிச்சு அடிச்சு போட்டு போய் போட்டாட்டி சாமி இலக்கிய மன்னாரே அடி போடு அடி என்ன சாமி அடிபட்டு உதைப்பட்டு வந்துக்கிறோம்.
குந்தகம் கண்டுமே வந்து விளையாடும் உந்தன வாட்டுன்னு வந்துட்டு வரும் வேணாங்க அடிப்படை பச்சைக்காரி வேணாம் சாமி கண்ணாளா யாசிக தாத்தா திரும்படா யாசிக தாத்தா பொண்டாட்டியா இருந்தா கம்னாட்டி அதான் இல்லையே யாரா கண்ணடிக்காரா இந்த ஊர்ல ஒட்டியே குடிக்க முடியாது பூரா இங்கேதான் வெறி வெறி போகும் பயிர் வலிக்காது இந்த உயரத்துக்கு போதெல்லாம் என்ன வாங்கிக்கலாம் மாமா அது பூரா வெறி வெறி போகும் சாமி எல்லாம் இங்க ஒட்டி இருக்கிற காலத்துல வந்தகனா பட்ட கீச்சகனா பட்டவன் நம்ம அடியதன் மடித்து அவனுக்கு பயத்தோடு தாண்டக்கூடிய துரியோதன் மன்னரிடத்து அடைக்கலமாக வந்து சேர்ந்தோம். அப்படி இருந்தாலும் சரி வந்தக கீச்சகன் மாண்டி விட்டான். அப்படி மாண்டி விட்டாலும் சரி அடி அச்சா மாண்டி பைத்தியக்காரி அச்சா மாதிரி மச்ச தேசத்தை ஆண்டக்கூடிய கண்ணாளா ஈர கழிப்பாக்கோ அட இன்புள்ள எம்பரப்போ இந்த இருபூத்திக்காரனுக்கா சடல பகனி இருந்து மழையிட்டு எடா எங்க பச்சை கழிப்பாக்கோ அட பாசம் உள்ள எம்பரப்போ இந்த பழபூச்சிக்காரனுக்கா பார்த்து மழையிட்டு அன்னைக்கே வீட்டுக்காரி போக கூடாது சாமி காலை பிடிக்கிறா ஐயா காலை மட்டும் முடியப்பா உங்க வீட்டுக்காரு போக கூடாதுன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் ஐயா அவர் கட்டினாரு பாரு தாலி இந்த தாலியை படுக்குன்னு புடிச்சா அறக்கணும் வீட்டுக்கார குத்துக்கார அடங்குற தாலி ஐயோ போக மாட்டேன் தாலி அறுப்பாங்க அப்பயும் தாலி அறுத்துட்டு இந்த குண்டு நானு தாலி பூரா நீ எடுத்துக்கு இந்த கவுத்து மட்டும் என்கிட்ட கொடு உனக்கு எங்க அண்ணன் உனக்கு அண்ணாக்கு ஒரு இல்ல 17 வயசு ஆகுது 17 வயசு அண்ணா ஒரு கட்ட வைக்கிறான் உங்க வீட்டுல அம்மி இருக்குதா அம்மி இருக்குது நல்லா ஒட்ட வச்சு அரைக்கிறேன் மிக்சில அரைக்கூடாதா அம்மியில வச்சு அரி சாந்து வரும் நல்ல வயசுக்கு ஒரு சொம்பு தண்ணி போட்டுக்கு சின்னபடி தண்ணி பத்தி நீ போட்டு நல்லா கலக்கிட்டு உன் வீட்டுக்காட்ட போயிட்டு நீ கெட்ட உன் வாய்க்கு கெட்டது சொலுக்குல மூஞ்சில ஊத்துட்டு பாரு யாரும் பேசாதீங்க சிவபெருமானும் சேட்டானுங்கிறாங்க பாரு இவங்க 2 பேர் வீட்டுக்கு நீ போற எங்க மாமனக்கான அவங்க இவங்க 2 பேர் வீட்டுக்கு போ இவங்க தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க சிவபெருமான வீட்டுக்கு போ முதல்ல அவங்க வீட்டுக்கு மொத்தம் 6 மணி நேரம் பிரிச்சுக்கு 3 மணி நேரம் அவங்க வீட்டுக்கு போ இன்னும் ஒரு 3 மணி நேரம் சேட்டல் அவங்க வீட்டுல போயிட்டு அவங்க வீட்டுல செத்த சருவெல்லாம் கிடக்கும் அத மாறி அவங்க வீட்டுக்கு குப்பை ரப்பு 2 அண்ணன் மனை இறங்கி வவுத்து ரப்பி விடுவாங்க போ பாட்டு போட்டாலே இருக்காதுங்களா நீ கட்டண பேர் தாலி ஆமா நான் கண்ண தாலியா பூரா பவுனு 8 லட்சத்தை போட்டு 5 லட்சம் போட்டு இவன் கட்டண தாலியா கட்டின தாலி 5 லட்சம் போட்டு வாங்கி கொடுத்துரு ஏமாந்து பொட்டியில் வச்சாலும் எடுத்து போய் குடிக்கிறாள் நீ எனக்கு கூலிக்கு போயிருந்தாலும் குருணி அறுத்துடலாம் வீணா படத்தானி எடுக்கணும் அர்த்தம் தாலி
கட்டணமே தாலி இது வெறுக்க நடக்கணுமா தாலி குண்டி நாணலு பாயசிப்பு எல்லாம் ஒப்பா உருவி அம்மியில வச்சு ஒட்ட ஒட்ட அரைச்சி சின்ன இப்படி பச்சை தண்ணி போட்டு கரைக்கணுமா கரைச்சி இங்க பாரு உன் மூஞ்சில சோளுக்குன்னு அரைக்கணுமா சோளுக்குன்னு அரைச்சிட்டு உன் நாடு இதுதான் உன் நகரம் இதுதான் உன் வீடு இதுதான் உன் பிள்ளை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சிவபெருமான வீட்டுக்கு போகணுமா அவர் யாரு எங்க மாமா தண்ணி மூஞ்சில ஊத்துறோம் அவங்க வீட்டுல வாயிற்பாடு வாசல்ல ஆடு மாடு கட்டிக்கிறோமா ஆடு மாடு கட்டி கிடந்தா சாணி சப்ப வாரி அவங்க வீட்டு குப்பையை கோபுரமா ரப்பனா சேட்டு மாமனும் சிவபெருமன் மாமனும் பாவம் புண்ணியம் பார்த்து என் வகுத்து ரப்பாங்களாம் இத சொன்ன ஆள் யாரு மாத்தாண்டம் ஐயா சாந்தாண்டம் இங்க வாங்க நான் தப்பா பேசுனா ஐயா நான் தப்பா சொல்லுனா இந்த சின்ன பசங்க பிய தனியா மூஞ்சில இந்த ஊரு அவர் சேட்டானனும் சிவபெருமானனும் அந்த அண்ணனும் என் பொண்டாட்டி புள்ள குடுக்கிறதுக்கு நான் எதுக்குறேன் பொட்ட மாதிரி ஆச்சு சிவபெருமானனும் சேட்டானனும் என் பொண்டாட்டி புள்ள குடுக்கிறதுக்கு நான் எதுக்குறேன் அவங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது உங்களுக்கு எப்படி ஆகில தப்பில மாண்டு விட்டேன்னு சொல்றீங்களே அவனை மறித்தவரு அங்கதானே இருக்கணும். ஓ எப்படி ஆகிலும் தப்பிட வந்துடும் செப்பிட வார்த்தை ஒப்பிடும் கேளு அவரு கேக்குறாரு. அந்த பஞ்சவரிக்கும் சரி அந்த ஐவருக்கும் சரி தப்பில்ல வார்த்தை சப்பி பேசுவாங்க. தப்பில்ல வார்த்தை தப்பி எப்படி பேசுவாங்க? போன் அடிக்கிறா பேராமா நானே உடம்பு சிரம இருக்கும் போது நீங்கள் அவஜயம் பங்க முந்தி நீங்க பங்கமும் அடைய
இதனாலே துடிக்குது ஐயோ ஐயோ நீதியோ போக மாண்டு விட்டான்னு சொல்லி போறீங்களே ஆதியும் ஜெயம் பெற்ற அந்த கீர்த்தனை மாண்டான்னா நம்பி நீங்க போறீங்களே அவன் மடிச்சவனா அங்கதான் இருப்பான் ஒரு குடும்பம் ஒரு குடும்பம்னா ஒரு மனைவி பேச்சு கணவன் கேட்கணும் எப்போ பொண்டாடி பேச்சு கேட்க போறானோ பூரா தண்ணி அடிதான் என் பேச்சுக்காக நீ உழ வாங்கி வரல இந்த முன்னாடி போடல இந்த முன்னாடி போடாத வேற போட போட்டா சாம்பல் கூட விட சென்று வாரோ தங்க திருமுகத்தேன பாப்பைய கண்ணாளா ஆகாடியா சாமி சாமி காசி அடிவாரம் எனக்கு கல்லி மேலமே நான் போறேன்டி நான் போறேன்டி போன வேணும் ஆள் வச்சு பாக்குறப்போ பாருங்க பாருங்க வார்த்தை கேட்டு செல்ல நேரத்தில் யார் வேஸ்டான கூடிய அடமண்டன் இருப்பார்.
ஐயா நான் ஒரு சிண்டு எப்படி பாடணும் மாமா காது கேட்கலைங்க வரீங்களா உடம்பு சரியில்லை ஆமா ஆமா யாரங்க அமைச்சகத்தில் உனக்கே அந்த வேலை சபைக்கு வந்தது இது எவ்வாறு லட்சுமி விளக்கம் சபை இந்த சபைக்கு உண்மையாக வந்தது அது விளக்கம் நீங்களா நீங்க தான் வட்டு கோக்கு யாரு ஒட்டகமா ஒட்டகமா ஒட்டகம் இல்ல ஐயா ஒரு உதவி பண்றீங்களா ஒரு போட்டோட புடிச்சு கூட வீடு கட்டி 10 வருஷம் ஆகுது இன்னும் பூசு வேலையே ஆக மாட்டேங்குது அது மாட்டி எடுத்து அப்ப நான் எனக்கு ஒண்ணு கொடுக்க வேண்டாம் 2 ஜெராக்ஸ் போட்டுங்க நீ ஒண்ணு காசு ஒரு எடுத்துக்க ஆமா பூஜையில போற திரும்பி போறாங்க அது விளக்கம்
இங்க பிக்காத ஏரியூர்ல போய் நல்ல ஹோட்டல பார்த்து பரோட்டா போய் பீ முதல்ல மச்ச தேசத்தை எல்லாம் மெச்சி விளையாட மன்னன். ஆமா எப்படி தம்பி? சூப்பருங்க தம்பி சூப்பரா. எப்ப சூப்பரா? நீ வரைக்கும் இந்த லெக்கின்ஸ் உனக்கு எங்கதான் கிடைக்குது? ஆட்ட ஆட ஒரு வீட்டுல உத்தவங்க விட்டாங்க, அந்த வீட்டுல தூக்கி வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஆட பசுபதியா நீ இல்ல 650 ரூபாய் ஒண்ணு வாங்கினா 7 வாடி போடுது. ஒட்ட பைய கீழே தள்ளி மேல என்ன தகரே போடுவோம். அப்படி விளையாட மன்றம் வணக்கம். எனக்கா திருமணமாகி விட்டது. போட்டு கொடுத்தான் ஏமாத்தின ராஜக்கலை ஓடி பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது? இப்ப இந்த கை எடுத்து கட்ட கட்ட எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு சாமி. என்ன பண்றது அப்படின்னு ஆயா சொல்லுது. நானும் புல்லட் வச்சா தான் சாப்பிடுறேன். ரேஷன் அரிச்சா திண்ணை படிச்சுக்கிறான். அப்படி எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. அப்படி இருவருக்கு திருமணமாகி எனக்கு டூட்டு குடிகார நாயே தம்பி எனக்கு டூட்டு எனக்கு 2 பிள்ளைகள். நீயே ஒரு புள்ளதான் உனக்கு 2 பிள்ளையா? அப்படி 2 பிள்ளைகள் தம்பி. ஏமாரே மாரியப்பா தெய்வமே நீ இருக்கிறா இல்லையா? அவன் நம்ம ஊரை வளமா போறாரு. 2 பிள்ளை எவன் பேக்கத்து? என் பசங்க பேர் என்ன தெரியுமா? என்னது? ருத்ரன் 1, ருத்தாரி 2. உத்தராங்குத்திரி இல்ல, ருத்ரகுமார் 1, ருத்ரகுமார் 1, அந்த ருத்தாரி 2. ஆமாண்டா தம்பி. அப்படி இருந்தாலும் மற்ற விளக்கம் தம்பி. அப்படி விளையாட தேசம். அப்படி இந்த நாடு எனக்கு எப்படி தெரியுமா தம்பி கிடைச்சது? என் மச்சான் இருக்காமா கீச்சகன், அந்த திருக்கர்த்தனை அடியாதண்டம் அடித்து அந்த நாட்டை அவனிடம் இருந்து கைப்பற்றி ஆமாண்டா அதுதான் கேட்க நாட்டு ஆண்டு வரக்கூடிய என் மச்சான் இருக்காமா சிங்கப்பல் கீச்சகன், அவன் அந்த திருக்கர்த்தனை அடியாதனம் அடித்து அந்த நாட்டை கைப்பற்றி என் மனைவிற்காமா சுதர் கணக்கு சில்லா கணக்கே கொடுத்தான். தாம்பல செலவா மாதிரி. ஆமாண்டா அப்படி இருந்தாலும் அபயம் என்று போடி வந்தா தூதர்களே அபயம் என்று போடி வந்தா தூதர்களே
யாரோ திருக்கத் ராஜா மட்டுவன் அடுத்து விட்டு ஓட்டு செல்கின்றான். நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய இது என்ன ஆச்சரியம் ஆச்சரியம் ஏண்டா நான் எப்பேற்பட்டாலும் என் நாட்டுல வந்து என்னுடைய பத்து மந்தங்கள் எல்லாம் ஓட்டி செல்கிறானே அவன் யார்? யாரோ திருக்கத்தராஜனாகப்பட்டவன். திருக்கத்தனா நம் பசுமத கூட்டத்தில் ஓட்டிக்கொண்டு யாரு? அந்த சும்மா வந்த பையனா? ஆமா. ஏன் மச்சான் இருக்காம கீச்சுக்க அவன்கிட்ட எவ்வளவு அடி வாங்கினாம? கண்டிப்பா அடி வாங்கிட்டு 10,000 திருமணத்தை ஏங்கிட்ட வாங்க வந்துக்கிறானா? அப்படியா இருந்தாலும் நான் சென்று அந்த பசுமந்தங்களை கூட்டி செல் வருகிறேன். சென்றதுக்கு முன்னாடி நான் எதை செஞ்சாலும் எங்க போனாலும் அந்த கெங்குப்பட்டையரை கேட்டுட்டு தான் செல்வது வணக்கம். அதனால நான் அடுத்த நன்றி கெங்குப்பட்டையரை வர வைக்கிறேன். சுகமாக வாழ கடவுதே. வர சொல். வந்து விட்டாரா? போடவுல ஐயா வணக்கம். சுகமாக வாழ கடவுதே. ஐயா உங்களுடைய பாதத்துக்கு விளையாட மன்னன் ஒரு கோடி வணக்கம். வந்து எந்த மதம் ஐயா ஐயா என்னுடைய பாதத்து பணிந்தபடியா. ஆனா நீங்கள் சுகமாக வாழக்கணுவது தங்கள் சித்தமிருந்த வாக்கியம் ஒரு வார்த்தையாக நடத்தீர்கள். எதற்காக அழைத்தேன் தெரியுமா? இந்த பாரா உங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? ஏதோ அந்த ஏதோ திருக்கர்த்தனாகப்பட்டவன் தென்கோடி காணத்தில் இருக்கும்படியான பத்து குற்றத்தை எல்லாம் ஓட்டி செல்கிறானா? அதனால அந்த திருக்கர்த்தனை அடாதனம் அடித்து நமது நாட்டில் இருந்த பத்து மந்தைகள் எல்லாம் திரும்ப ஓட்டி வரப்போகிறேன். ஐயா நீங்கள் அந்த தென்கோடிகள் ஓட்டி சென்ற திருக்கர்த்தனை ஓட்டி செல்கின்றான். ஆமா. அந்த மாடுகள் எல்லாம் திருப்பி வர வேண்டும் போகின்றீர்கள். ஆமா. ஐயா நீங்க தன்னந்தனியாக போக வேண்டாம். ஏன் தெரியுமா? இதோ மடப்பள்ளியில யார் பலாயவர் இருக்கார் பத்தியா? பலாயனன். பலாயனா? ஆமா. அட ஐயா அவனால அவன் அவனா ஒரு கறி சட்டி ஒரு சமையல் செய்யறவன் தடிப்பைய மடப்பள்ளிக்கு அதிபதியா இருக்கான். மடப்பள்ளியில இருக்கான். நான் எப்பேர் விட்டாலும் ஒரு நாட்டுக்கரசன் நான் சண்டைக்கு போகும்போது ஒரு சமையல்காரனை கூட கூட்டணுமானா? ஐயா அது எங்கன்னா விளங்குமா? ஏன் தெரியுமா? நீங்கள் திருக்கர்த்தம் மீது படையெடுத்து செல்கின்றீர்கள். ஆமா. ஆனா வர்றதுக்கு சில நாள் கூட ஆகலாம். அதனால சண்டை செய்யும் போது சக்க சமயத்துல உனக்கு என்ன கேட்கின்றையோ அதை கொண்டாந்து கொடுப்பான். ஓட்டி கொண்டு செய்யும் போது ஆமா எனக்கு பசி எடுத்தா சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வருவான். ஆமா. தண்ணி பசி என்றால் அன்னம் அளிப்பான். தண்ணி தாகம் என்று கேட்டால் தண்ணி கொண்டாடு கொடுப்பான். அதனால அந்த சேனா சில பணத்தால் படைகளை பத்தியா அவங்க சமையல் செய்து போடுறாரு. சமையலும் செய்வான். ஆமா. சண்டையும் செய்வான். ஆமா. அப்படி சொல்றீங்களா? சமையலும் செய்வான். சக்க சமயத்தில் துணையாக சண்டையும் செய்வான். ஆமா. ஐயா நீங்கள் சொன்ன பிரகாரமே அவனை நான் கூட்டி செல்கிறேன். அப்படியாகட்டும். இதை விளையாட மன்னன் திருக்கத்தை மீது படையெடுத்து செல்லும் போகின்ற அந்த மடிப்பலைக்கு அதிபதியான யார்? பலாயன தர்பார் அன்னவரால்